பெண்ணே பெண்ணே உன்னை கண்ட பின்ன நேரம் நல்ல நேரம் என்று தோன்றுதே. ஓ மின்னும் பொன்னே கண்ணுக்குள்ள உந்தன் பிம்பம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பணம் புகழோடு இருக்கிற ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாரா இல்லை அதிர்ஷ்டத்தினால தான் வந்தது அப்படின்னு கேட்டால் கோழிலேருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததாங்கிற கதை தான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினாரு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதே அதிர்ஷ்டத்தினால தான் முன்னேறினாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்பிடுவாங்க. இப்படி தான் அதிர்ஷ்டத்தை நம்புகிற மக்கள் ஏமாந்து போகிறாங்க. தேட்டருக்கு வர மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிற படம் தான் கட்டப்பாவை காணும். அந்த டீம் தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் எல்லோருக்கும். அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி வந்து நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் டிரெக்டர் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கட்டப்பாவை காணும் இந்த படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் அடைஞ்சிருக்கு. இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனோட லோகோவோடய வருது. ஸோ இதை பார்க்கும்போது ஓகே இந்த கட்டப்பா தான் வந்து மீன் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வருது. உண்மையாலுமே கட்டப்பா தான் வந்து மீனா இல்லை வந்து அவங்க யார் இல்லை யாருனால வந்து இவங்க கடத்தப்படுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அதான் இந்த லோகோ சொல்கிற மாதிரி ஃபிஷ்ஷோட நேம் தான் கட்டப்பா. கட்டப்பாவை காணும் அப்படின்னும் போது ஆக்சுவலி ஐ டோல் த ஸ்டோரி இந்த டைட்டில் இட் செல்ஃப்னு நினைக்கிறேன். ஸோ அது யாரால் காணும் எப்படி காணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சுவாரஸ்யம் வந்து படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு பீப்புள் started enjoying. அண்ட் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகுபலி ஏன் கொன்னாரு கட்டப்பா ஏன் கொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கியூரியாசிட்டி இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சார் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு உங்களுடைய படத்துல. அண்ட் அப்பா வந்து எப்படி வெற்றி படங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறையவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து நீங்க வெற்றி படங்கள் வந்து இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த கட்டப்பா காணும் இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க, உங்களுடைய கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க. கட்டப்பா காணம் எப்படி வந்ததுன்னா, எனக்கு டைரக்டர் மணி வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். ஆக்சுவலாக நாய்கள் ஜாக்கிரதை படம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் கேட்டேன். நான் அதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் பிரேக் விட்டுருந்தேன். சரி ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணுங்கிறதுக்காக 3 இயர்ஸ் கேப் விட்டு நிறைய கதைகள் கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 100-200 கதைகள் பக்கம் கேட்டு அதில் சில கதைகள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணேன். அப்போ அதில் வந்து ஃபைனலாக வந்தது வந்து நாய்கள் ஜாக்கிரதையும் மணி சொன்ன இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று, ஒரு த்ரில்லர் ஒன்று. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பட்ஜெட் அந்த மாதிரி விஷயங்கள்னால அவரோட ஸ்கிரிப்டை இப்போ பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அப்போ நாய்கள் ஜாக்கிரதை பண்ணால் அந்த படமும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ தொடர்ந்து ஜாக்சன் துரை அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஜாக்சன் துரை ஷூட்டிங் அப்போ ஒரு நாள் மணி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புதுசாக ஒரு லைன் இருக்குது சார் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி என்ன மாதிரி லைன் சொல்லுங்கும் போது இந்த மாதிரி ஃபிஷ்ஷு பேஸ் பண்ணினோன்னே நான் வந்து ஐயோ ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு, இப்போ தாங்க நாயை வச்சு ஒரு படம் பண்ணோம் எல்லோரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. ஐயோ இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, நான் வந்து உங்களுக்கு கதையை சொல்கிறேன் பிடிச்சது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு நாள் வந்து டீட்டெயிலாக நரேட் பண்ணார். கேட்கும் போதே ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஜாலியான ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட். இது வரைக்கும் வராத ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். ஒரு அரவணா ஃபிஷ், அதுவும் இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் வந்து வளர்த்தக்கூடிய அந்த ஒரு வாஸ்து மீன், லக்கி ஃபிஷ் அப்படின்லாம் அதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு லக் இருக்கா இல்லையா, இப்போ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அது காரணம் லக்கா இல்லை வந்து ஹார்ட் ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு தெளிவான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. ஸோ கேட்டப்போ சரி இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனி ஃபேண்டசி ஜானர் அதை வந்து சென்சிபிளாக சொன்னால் ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்பி பண்ணேன். ஐஸ்வர்யா 2015 ஒரு வேர்ட்ஸ் நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம், ஒரு சில வேர்ட்ஸ் அது வந்து 2016 வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க, காப்பாற்றிட்டு இருக்கீங்க. அண்ட் 2016 சொன்ன வேர்ட்ஸையும் வந்து நீங்கள் 2017 இப்போ காப்பாற்றிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃப்யூச்சர்லேயும் வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியுதா? ஏன்னா நிறைய ப்ரமோஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு திரும்ப நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அடிச்சு விட்றேன் சத்தியமாக ஞாபகம். நீங்கள் இப்போ சொன்ன நானும் யோசிக்கிறேன் 2015 என்ன சொன்னீங்க? 2015 2 minutes பேக் என்ன சொன்னாலே நிறைய 2015 போயிட்டீங்க நீங்கள். இல்லை தரமான படங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மூலிமா நிறைய சக்ஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. வெற்றி படங்கள் மூலிமா வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு படங்களையும் அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொன்னேன். அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் பேர் வந்து மீனா. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து மீன் சார்ந்து தான் எல்லா பேருமே இருக்கும். ஸோ எனக்கும் மீனான ஒரு மீன் பேர் வச்சுட்டாரு. நிஜமாலேயே வந்து காக்கா முட்டைக்கு அப்புறம் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்த படம் சொன்னால் கட்டப்பாவை காணும் தான்.
ஓகே. ஸோ எல்லா படத்துலையும் வந்து முக்கியமான கதாபாத்திரம் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபுல்லாக படம் ஓப்பனிங்லேருந்து ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் கபாலி போன்ற படங்களில் பாடல் எழுதின உமாதேவி இந்த படத்தில் வந்து ஏ பண்ணி அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் இதெல்லாம் நம்ம வந்து மியூசிக்கே போடலையே. கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். இல்லை, அந்த படத்தில் பாடல் எழுதின உமாதேவி இந்த படத்துலேயும் ஒரு சூப்பரான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முத்துமணி சாரும் ஒரு 2 பாடல்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ 3 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கேட்கறதுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் வந்து ஹே பெண்ணே, அப்புறம் வந்து இந்த கண்களை சுற்றும் கனவுகள்னு ஒரு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு சாங்கு. ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து டேரக்டருக்கு தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த சாங் அவங்க தான் டியூன் செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 5 கொடுப்போம், அதில் இது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுறது அவர் தான். ஸோ அவர் தான் இந்த பாட்டு வந்து நல்லா வரும் சந்தோஷம், எதுவுமே மாற்ற வேணாம், ஃபஸ்ட்டு இந்த வேறு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் பண்ணியிருந்தோம், ஸோ அதே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா டெவலப் ஆச்சு அந்த சாங்கில். இந்த ஹே பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ், அப்புறம் ஃபைனலாக சித் ஸ்ரீராம் வந்தான். அவன் வந்தோடனே அந்த சாங்கோட ஒரு கலர் மாறுச்சு. ஸோ இந்த பாட்டு வந்து இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங், ஒரு மியூசிக்கு, லிரிக் அண்ட் இந்த வாய்ஸ், ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லா இருந்தது. ப்ளஸ் இந்த சாங் வந்து நாங்கள் லண்டனில் ஆபே ரோட் ஸ்டுடியோஸில் தான் மிக்ஸ் பண்ணோம். ஸோ அவங்க வந்து அந்த இன்ஜினியர் வந்து ஹி மிக்ஸஸ் ஃபார் ஏகான், அஷர், கானியே வெஸ்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு மிக்ஸ் பண்ணுறவர். அவர் வந்து எனக்கு ஒரு மெயில் போட்டிருந்தார். ப்ளஸ் அவர் நான் மீட் பண்ணதில்லை, ஏஜென்ட் மூலிமா போனேன். அவர் வந்து என்ன பண்ணிருந்தாருன்னா, ரீசெண்டாக வந்த ஒரு இந்தியன் ஆல்பமில் இந்த சாங் எனக்கு ரொம்ப க்ளீன் ப்ரொடக்ஷனு நல்லா இருந்தது லைக் அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு அப்பத்துலேருந்தே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது, இந்த பாட்டு நம்பிக்கை இருந்தது ஹிட் ஆகும்னு. அண்ட் கட்டப்பாவை காணும் இந்த டைட்டில் கேட்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் முடிவு பண்ணீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக டைரக்டரோட பேசும்போது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த டைட்டில் பற்றிலாம் பேசலை, ஸ்கிரிப்ட் பேசியிருந்தோம். ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. படம் பார்ப்பேன், இப்போ கொஞ்சம் ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. இனிமேல் பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கும். ஒரு சின்ன ஒரு பிவோட்டர் லக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அதை சுற்றி நிறைய கதை பண்ணியிருப்பார். அது பார்த்தாங்கன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக புரியும். அதுதான் ஃபஸ்ட்டு பேஸ். அண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு இது என்னென்னா, ஒரு ஃபிஷ். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் எனக்கு ஃபிஷ்ஷுன்னு வந்தது பார்த்தால நிறையா பார்த்துருக்கோம். நாய் பார்த்துருக்கோம், பூனை பார்த்துருக்கோம், குரங்கு எல்லாமே பார்த்துருக்கோம், ஆடு கூட பார்த்துருக்கோம். பட் ஃபிஷ் கூட பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே. மேபி இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சிங்கம் டயலாக் மாதிரி சொல்கிறாரு, நீ படத்தில் நாயை பார்த்துருப்ப, ஈயை பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி. ப்ரோமோ கட் பண்ணலாம், நல்லா இருக்கும். நம்ம ஆக்சுவலாக மீனை பார்த்துருப்பியா, இது ஒரு ப்ரோமோ கட். நீங்க வந்து இவரை வச்சு ஒரு ப்ரோமோ கட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோமோவா போடுறீங்க. அவர் ஆன்சர் சொல்லி முடிச்சோன்னா அந்த டயலாக் வந்து இப்போ சார் சொல்றாரு. சார் மைண்ட்ல வாங்கிட்டீங்களே சார் அவர் சொன்ன டயலாக் சொல்லுங்க. ஓகே, அவங்க சொல்லுவாங்க சூப்பரா. ஓகே, இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தது. ஒரு ஃப்ரெஷ் அண்ட் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது. அதில் இன்னும் பார்த்ததுக்கப்புறம் இது டைட்டில் வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாங்கள் டைட்டிலுக்கு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் சொல்லியிருந்தார், ஃபிஷ்ஷோட வந்து கேரக்டரை வந்து படத்தில் இதான் நேம் அப்படின்ட்டு. அப்போ யோசித்தோம், சரி ஓகே, இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், அதனால் அது ரீச் ஆகணுன்னா நம்ம கதையை சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து என்னடா கதையை சொல்லிட்டோமே, இது அப்புறம் என்ன இருக்குது, படத்தில் வர்றவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும்போது அந்த கதையை எப்படி சொல்லியிருக்கான்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சார் இந்த படத்தோட டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குது. படத்தை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஸோ உங்களுக்கு இந்த படத்தோடைய ஒர்க் பற்றி சொல்லுங்கள். இந்த படம் வந்து காமெடி ஜானர், ஸோ ரொம்ப ஓடுவெல்லாம் பண்ணலாம். இந்த கண்டென்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது பண்ணியிருக்கோம். மோரோவர் என்ன சேலஞ்சாக இருக்குன்னா, மெஜாரிட்டி மோஸ்ட் 80% வந்து இன்டீரியர்லேயே இருக்கும். அண்ட் அதுக்கான டைம் ஃப்ரேம்குள்ளே அதை பண்ணி முடிச்சிடணுங்கிறது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அது டிஸ்கஸ் பண்ணி, ஸோ ஒரு சீன் இன்னொரு சீன் மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரேமிங். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க அது எங்கேயோ வரப்போகுது, ஆனாலும் அதே ஃப்ரேமிங் இருக்கக்கூடாது, அதே கம்போசிஷன் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்து பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர் சார். எங்கள் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டோன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. படத்தில் எப்படி? படம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, படம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, சூப்பர் சார். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மக்களை வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதாவது பால் குடிக்கிற விநாயகரை பார்த்தா அதிர்ஷ்டம், இதே பச்சை சேலை வாங்கி கொடுத்தா அதிர்ஷ்டம், அது மட்டும் வாஸ்து மீன் வந்து நம்ம வீட்டில் வளர்த்துனா வந்து அதிர்ஷ்டம். இந்த மாதிரி வந்து அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாஸ்து மீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு படமாக கொடுக்கணும், ஒரு கேரக்டராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? டெஃபினட்டாக நம்மளை சுற்றி நடக்கிற
விஷயங்கள் தான் நம்ம வந்து ஒரு ஒரு படமாக அதை வந்து பண்ணுறோம். ஃபிஷ்ஷை வச்சு பண்ணணுன்ற ஐடியா கான்செப்ட் என்ன அப்படின்னா, பிகாஸ் இப்போது ரீசெண்ட் டைமாக பாஸ்ட் 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் படங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய லாட் ஆஃப் சேஞ்சஸ், ஒரு புது புது கான்செப்ட்ஸ், டைம் மிஷின், லைக் பீட்சா மாதிரி படங்கள், இன்டர்நெட், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது வி ஹேவ் டு டூ சம்திங் யூனிக் அண்ட் சம்திங் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த ஃபிஷ் அப்படின்றது என்னென்னா, ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் ஆக்சுவலாக அரவணா ஃபிஷ்ஷுன்னு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அதாவது நம்மளை சுற்றி ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பக்கத்துலேயே கதை இருக்கும், நம்ம தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பாயிண்டில் நமக்கு வந்து அது வந்து எடுத்து கொடுக்கும். அது அப்படின்ற மாதிரி வரும்போது, ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபிஷ்ஷு கூட வந்து அவன் வரும்போது அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவான். லைக் கை இப்படி மூவ் பண்ணால் அது மூவ் பண்ணும். இப்போ அவன் போய் சோகமாக இருந்தால் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப நாளாக தெரியும், ஆனால் அது நமக்கு கதையாக தோணவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ஸ்பார்க் வரும் இல்லையா, அந்த ஸ்பார்க் ஆக்சுவலி அந்த ஃபிஷ், அப்புறம் அதை சுற்றி நம்ம கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணது, அப்புறம் சினிமாட்டிக்கான விஷயங்கள், வில்லன், எவ்ரிதிங். ஸோ அப்படி தான் இந்த கான்செப்ட் வந்து வந்தது. நீங்கள் இங்கே இருக்கனால நான் சொல்லலை, உங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், டிஃப்ரெண்ட்டான தாட் இருக்கக்கூடியவர். அவர் வந்து இந்த அதிர்ஷ்டமோ இல்லை நல்ல நேரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டார். இந்த படத்தை பார்த்துட்டு அப்பா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, அப்பா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ரியல் லைஃப் வேறு, ஃபிக்ஷன் சினிமாங்கிறது வந்து வேறு. ஸோ நம்ம சினிமாவோட பியூட்டியே வந்து இப்போ நம்ம வந்து ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டர் தான், பட் வந்து நம்ம இல்லாத கேரக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைக்கிறது தான் வந்து சினிமா. அதே மாதிரி நம்ம வந்து லைஃப்பில் ஒரு வாழ்க்கை வாழுவோம், பட் பல பேரோட வாழ்க்கையை வாழ்கிறது தான் வந்து சினிமா. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது வந்து வேறு வேறு கேரக்டர்ஸோட லைஃப் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ரியல் லைஃப்பும் சினிமாவை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் வந்து அப்போட பிலீஃப்ஸ் அப்பார்ட் இந்த படத்தை பார்க்கும்போது வந்து அவர் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணார். ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படத்தில் உங்கள் 2 பேருக்குமே அந்த லவ் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, அதில் இல்லாத வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. மக்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மொமெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். சரி, சொல்லிட்டீங்களா? சொல்லிடுங்க. ஆமாம், ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு 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 லைக் ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு பாவமான ஒரு பொண்ணோ, இன்னோசன்ட் கேர்ள், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். அப்புறம் லைக் ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் சிட்டியில் இருக்கிற ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கிற ஒரு பொண்ணாக வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் இன்ட்ரடக்ஷன் சீனே வந்து பப்பில் தான். படம் மீன் பேஸுங்கிறதுனால எல்லாமே தண்ணி சம்மந்தப்பட்டதாகவே இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லவ் சீனும் பப்லேயே வச்சுட்டாரு. இல்லை, அதுவும் நான் கூட கேட்க வந்தேன். ஸோ தண்ணி சம்மந்தம் பப்ளிக் கூட வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கே, எப்படி சார் இது வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணதா இல்லை வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்? இல்லை, ஸ்கிரிப்ட் எவால்வ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, லைக் அவங்க சொன்ன ரியல் லைஃப் மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸா? இல்லை, அதான் ஸ்கிரிப்ட் எவால்வ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரோட பேருமே வந்து ஃபிஷ்ஷு தான். ஸோ இவங்க பேர் மீனா, வஞ்சரம், சுறா அப்படின்னு எல்லாரோட பேருமே நான் ஃபிஷ்ஷாக தான் வச்சுருந்தேன். சார் பேர் மட்டும் பாண்டியன். ஸோ சார் வந்து ஒரு கிங் அப்படின்னு. அண்ட் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயம் வந்து விஷுவல்ஸ். ஸோ இந்த படம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரீல்ஸ் வரும்போது யூஸ்வலாக ஒரு படம் டிஐ பண்ணி பார்த்த அப்புறம் தான் அந்த ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா. நான் மணிக்கிட்ட சொன்னேன்னா டிஐ எல்லாமே செம்ம இன்ஸ்பைரிங், க்ளீனாக இருக்கும் ஷார்ட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ்ஷை காட்டுற சீன்லேருந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சேஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடணும், எவ்வளோ போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அவரோட கிரெடிட், அது கேமராமேனோட கிரெடிட். ஸோ அது ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னும் போது யூஸ்வலாக எதுவும் புதுசாக பண்ணியிருக்கோம்லாம் சொல்லலை. படத்துக்கு என்ன தேவையோ லிமிட்டடாக பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. சவுண்ட் ட்ராக் கூட ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, ஆக்சுவலி ஒரே மொமெண்ட்டில் என்னென்னா, எனக்கு என்னோடய சினிமாட்டோகிராஃபர் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா நவீன சரஸ்வதி சபதம், ஆக்சுவலாக அந்த சாங் பார்த்துருப்பீங்க, நெஞ்சாங்குட்டில் சாங்லாம். ஸோ அவர் ஆக்சுவலி முதல்லேருந்தே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படி நான் டீ கட்டில் அப்படி பார்ப்போம், கொள்வோம் அப்படின்னு. பட் அவரோட விஷுவல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் விண்மீன்கள்னு ஒரு படம் அவர் பண்ணது. ஸோ நான் ப்ரோ அதான் கூப்பிட்டுட்டு, பிரதர் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம், பட் ஆனால் என்ன கன்ஸ்டன்ட் இந்த ஒரு 40 டேஸ்க்குள்ளே நம்ம இந்த பண்ணணும், அட் த சேம் டைம் மேஜர் ஆஃப் த போர்ஷன் வந்து இண்டோரில் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் சந்தோஷ் சொன்ன மாதிரி அது நிறைய ரெஃபரன்சஸ் இந்த மாதிரி பண்ணலாம், ஐடியாலஜி இப்படி பண்ணலாம், ஏன்னா மொனட்டனஸ் வந்துடக்கூடாது ஆடியன்ஸ்க்கு ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்னு. ஸோ டக்குன்னு முடிச்சதுக்கு வந்து என்னோடய என்ன சொல்கிறது, ரைட் ஹேண்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து அது எங்களுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் அப்படியே போவோம் அப்படின்னு வருவோம்.
அப்படி போயிட்டு டக்குன்னு போயிட்டு அது ஓகேவா அப்படின்னு கேட்குறது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இவங்க சார் அண்ட் இந்த படத்தோடைய ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சாரும் சரி அவரும் சரி அந்த விஷுவலாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்துட்டு இருக்க மக்களும் அப்படி தான் விஷுவலாக வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் உங்களோட டெக்னிக்கல் ஒர்க்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த படம் ஃபஸ்ட்டே டைரக்டர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இது காமெடி ஜானர், ஆனால் அது அப்படியே எடுத்துடாமல் அதில் கொஞ்சம் மேக்கிங் நம்ம இது பண்ணால் தான் அது இன்னைக்கு டேட்டுக்கு அது நல்லாயிருக்கும். அது ஸோ டே ஒன்லேருந்து எல்லா சீன்லேயும் அது கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு ஒரு மேக்கிங் அந்த சீன்னா அப்படியே ஜென்ரலாக அப்படியே ஷூட் பண்ணாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் இருக்கும், வேறு மாதிரி மூமெண்ட் இருக்கும், வேறு மாதிரி ஓப்பனிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராவலில் போகும்போது ஸோ ஒரு மொனோட்டனஸாக ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. ஒரு வீட்டில் நடக்குது, இந்த வீட்டில் நடக்குதுன்னு. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, கேரக்டர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அது ஒர்க் பண்ணனால அது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் லிவிங்ஸ்டன் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து காளி வெங்கட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதான் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து லைக் இப்போ சில படங்கள் வந்து ஃபுல்லாக ஹீரோ மேலே லோடு ஏற்றி அவருக்கு ஒரு 4 குத்துப்பாட்டு வச்சு 4 ஃபைட்டு வச்சு ஒரு 7 பஞ்ச் டயலாக் வச்சு ஹீரோ மேலே பெப்பேற்றி கொண்டு போவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் தான் மெயின் ஹீரோ. அதில் வந்து அஃப்கோர்ஸ் ஹீரோயினுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்தந்த ரோல்ஸ் இவங்க பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். இப்போ சித்ரா லக்ஷ்மணன் சார்னா வந்து அந்த ரோல் அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். லிவிங்ஸ்டன் சார், இப்போ யோகி பாபு, அப்புறம் மயம் கோபி சார், காளி வெங்கட், அப்புறம் திருக்குமரன் சார், எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோல் வந்து இவங்களை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒன் கேமியோ நம்ம சாந்தினி பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஹீரோயின் சாந்தினி பண்ணியிருக்காங்க. அவங்க வர போர்ஷனும் பயங்கர ஹிலேரியஸாக இருக்கும். அவங்க வரதுனால எங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அந்த மாதிரியான விஷயங்கள். நலன்குமார் சாமி சார் இதில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி அந்த சீன் ஷூட் பண்ணுறப்போ படத்தோட கோ டைரக்டர் ராகேஷ் அவர் வந்துட்டு ப்ரோ இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ அந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வராருன்னு நான் யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் பார்த்தா நலன் சார் வந்திருந்தார். ஸோ நான் கேட்டதுமே வந்து ஒத்துக்கிட்டாரு. அண்ட் மீனா வந்து எப்படி சில்க் மீனாவா மாறினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை நம்மளுக்கே காட்டில் இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க போ. இல்லை அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். படத்தில் ஒரு 2-3 சீன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சீன் வந்து படம் பார்க்கறதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் இந்த படத்தில் வந்து பாண்டி கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க. பவர் பாண்டியா மாறி அந்த ஆக்ஷன்லாம் பண்ணது, இந்த ஃபைட் சீக்வன்சஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். இது வந்து படத்தில் வந்து ஃபைட் இருக்குது, டெஃபினட்டாக 2 ஃபைட்டு இருக்குது படத்தில். பட் இது அவுட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுங்கிற அந்த ஒரு ஜானரில் வராது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைட் ஹார்ட்டட் ஹியூமர், ஒரு டார்க் காமெடி இருக்கும். அண்டு தேவையான இடத்துல வந்து 2 ஃபைட் இருக்கும். இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பில்லா ஜெகன் மாஸ்டர். ஸோ என்னன்னா வந்து அவர் பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப ரோப்பு கட்டி பறந்து அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டார். கொஞ்சம் எல்லா ஃபைட்டுமே ரொம்ப ரியலாக தான் இருக்கும். ஸோ நிறைய வந்து நம்ம ஃபாலிங்னா ரியலாகவே கீழே விடணும், ரோப் இல்லாமல் வந்து பெட் இல்லாமல் கீழே ஜம்ப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஃபைட் நடுவில் இவங்களும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 அடி அடிப்பாங்கல்ல என்ன சம்மாடி என்ன அது இதில் வந்து அந்த ஃபைட்டோட எனக்கு இவங்களுக்கு இருக்க ஃபைட் தான் அதிகமாக இருக்கும் படத்தில். ஓகே சூப்பர். அண்ட் இவ்வளோ நேரம் கட்டுப்பாவை காணும் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த படம் நல்லாவே சக்ஸஸ் ஆயிருக்கு. இன்னும் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சு திரும்ப சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம் சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீகிரீன் ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா அவங்க தான் ஜாக்சன் துரை படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படம் வந்து அவங்க தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு படம் வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதும் மார்க்கெட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதும் அதை விட பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து ஸ்ரீகிரீன் ப்ரொடக்ஷன் சரவணன் சார் தான். ஸோ அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.